வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 38 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 127 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு டே ஆஃப்டர்நூன்ல இருந்த லெவல காட்டிலும் ஓரளவு ரெக்கவர் ஆயி தான் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. பட் இந்த ட்ரெண்ட் தொடருதான்னு பார்ப்போம். புது ஒரு உச்சத்த நிஃப்டி 50 தொட்டுது. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த வெனிசுலா, அந்த சுலான்ட்டு ஏதேதோ பிரச்சனை வந்து கடைசியில திரும்பவும் ஏதேதோ சொல்லி மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா லார்ஜ் கேப் பங்குகள் தான் இப்ப வந்து இந்த மார்க்கெட்டுக்கு அதுவும் குறிப்பா நிஃப்டி 50 இறங்குவதற்கான மெயின் ரீசனா இருந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிலையன்ஸ், HDFC பேங்க் இதுல முக்கிய பங்கு இருக்கு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ய ஏற விடாம தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த பங்குகள் தான் அடுத்து நிஃப்டி 50 ஏறுச்சுன்னா ஒரு பெரிய பங்களிக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்பவும் அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய காலாண்டு ரிசல்ட் அத ப்ரூவ் பண்ணுதான்ட்டு. ஸோ அடுத்தது இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல வித்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி 2, 3 ட்ரேடிங் செஷன்ல பெருசா வந்து விக்கல. கொஞ்சம் கொஞ்சமா வித்திருந்தாங்க. 20,00,00,000 50,00,00,000 அப்படின்ட்டு. பட் இப்போ ஒரே அடியா ஒரு 1,500,00,00,000க்கு வித்திருக்காங்க. அதே சமயத்துல கிட்டத்தட்ட 2,900,00,00,000 நம்ம மார்க்கெட்ல பணத்த போட்டிருக்காங்க டிஐஎஸ். பட் இருந்தும் காப்பாத்த முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்தது இன்னைக்கு டேல HDFC பேங்க் ஒரு 1,5% வரைக்கும் விழுந்திருந்தது. ஆனா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,756,00,00,000 மதிப்பிலான பங்குகள் பார்த்தீங்கன்னா, கைமாறி இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. சில பிளாக் டீல் நடந்திருக்கு. ஒரு 0.1% ஸ்டேக் HDFC பேங்கோட ஸ்டேக் வந்து கைமாறி இருக்கு. ஸோ வால்யூம் அதிகமா இருக்கு. இது யாரோ வித்திருக்காங்க. இதனால வங்கியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு செல் ஆஃப் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் இப்படியே நிலைக்காது. ஸோ குரோத் வரக்கூடிய காலாண்டுகள்ல ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட அதிகமாவே வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, டாடா பவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 6,675,00,00,000 முதலீட்டுல ஒரு 10 ஜிகாவாட் இன்கட் வேஃபர் யூனிட்ட வந்து ஆந்திரால அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான லேண்டும் பார்த்தீங்கன்னா, ஆந்திரால குடுத்துட்டாங்க. ஒரு 200 ஏக்கர் லேண்ட் குடுத்துருக்காங்க. இதுல 120 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டி வந்து அமைய போகுது. பேலன்ஸ் இருக்கிற 80 ஏக்கர்ல ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 80 ஏக்கர வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு டாடா பவர் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டியா இந்த வேஃபர் தயாரிக்கக்கூடிய ஃபெசிலிட்டியா டாடா பவர் அமைக்க போறாங்க. இது டாடா பவர பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா அமைஞ்சிருக்கு. ஸோ இது வார் எனர்ஜிஸும் பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2027க்குள்ள ஒரு 10 ஜிகாவாட்டுக்கான இந்த இன்காட் வேஃபர் யூனிட் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பக்கம் நியூ எனர்ஜி பிசினஸ்ல அவங்க ஒரு பக்கம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லீடரா இருந்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் பெரிய ஒரு இடம் அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள் வந்து இன்னும் ஒரு ஆதிக்கத்த செலுத்தும். டாடா பவர் ஃபர்தரா ஃபியூச்சர்ல இன்னும் வந்து கெப்பாசிட்டி ஆட் பண்ணுவான். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே 10 ஜிகாவாட் அது 20 ஜிகாவாட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணும் விதத்தில தான் வந்து பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஓவராலா பெரும் நிறுவனங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதுகூட வாரி எனர்ஜிஸும் போட்டி போடும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நல்ல ரேஞ்ச் எல்லாம் இப்போதைக்கு வாரி எனர்ஜிஸ் இல்ல. அதனால ஸோ ஒரு பிரஷர வந்து மேபி வரக்கூடிய காலங்கள்ல ஃபேஸ் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வெறும் எதிர்பார்ப்பு தான். நடக்கலாம், நடக்காமலும் வந்து போகலாம். நடந்ததுன்னா, அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைய பார்த்து, ஸோ நம்ம வந்து அத வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ரிலையன்ஸ் அண்ட் டாடா பவர்ல நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோக்கஸ் பண்ண இடம் தான். அதிலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. பட் இந்த செய்தி வந்தாலும் கூட, இன்னைக்கு டேல டாடா பவர் ஒரு 1,5% வரைக்கான சரிவ வந்து சந்திச்சிருக்கு. பட் லாங் டெர்ம்ல இப்படித்தான் ஸ்லோவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கும். ஸோ லாங் டெர்ம்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். இந்த 200 டூ ஒரு 240, 220 ஒரு 180 வரைக்கும் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா, ஊஞ்சலாடிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்தது. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டு, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஊஞ்சலாடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஊஞ்சலாடுவது என்னைக்கு நிக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் நீங்க மறந்துறக்கூடாது. இந்த முந்த்ரா பிளான்ட்ல இருந்து பவர் சப்ளை பண்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா, டாடா பவர் ஆல்மோஸ்ட் வந்து சில மாநிலங்களோட முடிச்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய வருமானம் அண்ட் லாபம் 2மே பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலாண்டுகள்ல தொடர்ந்து அதிகரிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மதிப்பீட கம்மியாக்கும். இவங்களுடைய லாப வளர்ச்சிய அதிகமாக்குங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். பட் இப்போதைக்கு வாய்ப்பில்ல. மேபி திரும்ப நமக்கு அக்யூமுலேட் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்ததுன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அடுத்தது ரஷ்யன் ஆயில் வாங்குனதுல, இது நான் ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணனான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா 2 வீடியோ வந்து நான் அதாவது 2 டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது, ட்ரம்ப நெறையா வந்து பேசி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கேட்டா, "ஐயோ! என்ன இப்படி பேசி வச்சுட்ட? ஏதாச்சும் போட்டுற போறானுங்க" அப்படின்ட்டு அத வந்து டெலீட் பண்ணிட்டு, அகைன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பாதிப்பு இல்லாத மாரி தான் வந்து பேசியிருப்பேன். ஸோ அதனால
இத டிஸ்கஸ் பண்ணனான்னு தெரியல. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 144 பில்லியன் யூரோ பார்த்தீங்கன்னா, உக்ரைன், ரஷ்யா வாருக்கு அப்புறம் மட்டும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பை பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ Q3ல குடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்ன காரணம்? இப்போ ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம். இந்த வெனிசுலா ஆயில் வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து பெரிய அளவுக்கு புழங்க ஆரம்பிச்சிரும். அமெரிக்காக்காரன் ஜாலியா எடுத்து வித்துட்டு இருக்க போறான். ஸோ இதனால அகைன் ஆயில்ல பிரஷர் வரும்ங்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு டேல கூட ஒரு 2.5% வரைக்கான ஒரு இறக்கம் ஆஃப்டர்நூன்ல வந்து இருந்தது. ஸோ இப்போ எவ்வளோல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா 7 மணிக்கு மேல க்ரூட் ஆயில் பார்த்தீங்களா, ஒரு நல்ல வாலடைல் ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு 7 மணிக்கு மேல, ஒரு 8 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட்ல ஒரு நல்ல வாலடைல் ஏற்படும். ஸோ சொல்லப்போனா அப்பதான் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டே வந்து ஏற்படும். நான் ஒரு டைம்ல வந்து க்ரூட் ஆயில்லலாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. யாரோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு என்கிட்ட. என்கிட்ட ரூ. 50,000 வந்து இருக்கு. மாசம் ரூ. 3000 வந்து என்னால ட்ரேட் பண்ணி சம்பாரிக்க முடியுமா? அப்படின்ட்டு. இந்த 50,000த்த வச்சு ரூ. 3000 நான் எப்படிங்க சம்பாரிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த மாரி எல்லாம் நம்ம சம்பாரிக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி சம்பாரிக்கிற மாரி இருந்ததுன்னா, நான் எதுக்கு உட்காந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ஜாலியா வந்து பண்ணிருவேன்ல. கிட்டத்தட்ட ரூ. 50,000 வச்சு நான் 3000 மாசம் சம்பாரிச்சேன்னா, ரூ. 36,000 பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு சம்பாரிப்பேன். எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அது வெறும் 36,000 இருக்கும். 50,000 கூட 53,000 சேர்த்துவோம். அடுத்தது 56,000 சேர்த்துவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்ட 50,000 காட்டிலும் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நடக்காத ஒரு காரியம். பண்ண முடியாத ஒரு விஷயம். மேபி நான்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு யாராச்சும் வந்து சொல்லுவாங்க. ஸோ பண்றவங்க சந்தோஷமா பண்ணி பெரிய பணக்காரனா மாறுங்க. நமக்கு அத பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. என்னால பண்ண முடியாது. பல பேர நான் வந்து பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு வந்து ஒரு இழப்ப சந்திச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் பண்ணும்போது எனக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லாபம் குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே போடா பார்த்தீங்கன்னா போட்டுரும். அதுவும் க்ரூட் ஆயிலோட வளட்டைலலாம் நம்மளால தாங்கவே வந்து முடியாது. ஸோ நான் க்ரூட் பண்ணியிருக்கேன், கரன்சி பண்ணியிருக்கேன், அதே மாரி ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர் மட்டும் தான் வந்து பண்ணதில்ல. ஏன்னா, அதில லட்சத்தில வந்து போடணுமா, அதனால கொஞ்சம் பயம். அதனால பெருசா வந்து நான் ஃபியூச்சர் பக்கம் வந்து போனதில்ல. பட் பண்றவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாரி பண்ண முடியாது. ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு பணம் கிடைக்குதோ, உங்களால என்ன ரூ. 2,000 சேர்த்து வைக்க முடியுமா? பிரச்சனையே இல்ல. அதுக்கேத்த மாரியான ஒரு பிளான போடுங்க. இல்லப்பா என்னால ரூ. 1000 தான் சேர்த்த முடியும்னா, அதுக்கேத்த மாரியான ஒரு பிளான வந்து போடுங்க. சரியான ஒரு இடத்துல முதலீடு பண்றதுக்கு மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கசகசன்னு போயிட்டு பெரிய லாபம் சம்பாரிக்கணும்னு அவசியம் இல்ல. வரவுக்கு ஏத்த மாரி தான் நம்மளும் முதலீடு பண்ண முடியும். பணத்த சேர்க்க முடியும். ஸோ நீங்க சேர்க்கக்கூடிய பணம் எவ்வளவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ரூ. 10,000 சம்பாரிச்சா ரூ. 1000 சேர்த்து பாருங்க. ரூ. 20,000 சம்பாரிச்சா ரூ. 2,000 சேர்த்து பாருங்க. இப்படி நம்ம சேர்த்தக்கூடிய பணத்த ரொம்ப யோசிச்சு, அறிவு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப யோசிச்சு ஒரு சரியான ஒரு இடத்துல பணத்த கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, சூப்பரான ரிட்டர்ன் கிடைக்கும். அது பாட்டுக்கு ஒரு வளர்ச்சிய உங்களுக்கு லாங் டெர்ம்ல குடுக்கும். அதுபோக நம்மளால வேற ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம இப்போ மெயினா ஒரு ஜாப் பண்ணுவோம். அந்த ஜாப்ல பெரிய ஒரு குரோத் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ செகண்டரியா கொஞ்சம் உழைக்கிறதுக்கு கஷ்டமா தான் வந்து இருக்கும். எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. நம்ம மட்டும் போய் வேலைக்கு போயிட்டு இருக்கிற மாரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம, அடுத்த ஒரு ஜாப் ஏதோ ஒரு டெலிவரி ஜாப் இல்ல ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து நம்ம பண்ணி, ஸோ அதன் மூலியமா நம்ம பணத்த சம்பாரிக்கணும். ஸோ இந்த மாரி தொடர்ந்து வந்து சம்பாரிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சம்பாரிக்கவும் செய்யணும். அப்படி செஞ்சோன்னா, ஒரு கட்டத்தில ஒரு 10 வருஷம் இத நம்ம செஞ்சோன்னா, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு வளர்ச்சிய நம்மளே வந்து கண்கூடா வந்து பார்ப்போம். ஸோ நீங்களும் அந்த மாரியான ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒரு ரூ. 10 ரூ. 20 சம்பாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா, இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எல்லாரும் ஜாலியா சுத்துறாங்க, நானும் ஜாலியா சுத்தணும் அப்படின்னு மட்டும் நம்ம நெனச்சோம்னா, கடைசி வரைக்கும் நம்மளால முடியாது. நம்ம கூட சுத்துறவனெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லா வெல்த்தியான பார்ட்டியா தான் வந்து இருப்பான். ஆனா, அந்த இடத்துல நம்ம மட்டும் கொஞ்சம் இதா இருப்போம். அதனால அவனுக்கு எந்த கவலையும் இல்ல சுத்துறதுனால. நமக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. இருக்கக்கூடிய ரூ. 50,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி கொண்டு போய் போட்டா, 50,000த்தையும் வலிச்சு துண்ட்டு வேற எவனாச்சும் வந்து போயிருவான். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்ப இந்த கேஎன்ஆர்சி பற்றியான ஒரு அப்டேட். ரொம்ப நாள் ஆச்சு கேஎன்ஆர்சிய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி. ஸோ கேஎன்ஆர்சி பத்தியும் கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கு. நண்பர்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ நேத்தே டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். பட் என்னால டிஸ்கஸ் பண்ண முடியல. மறந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, கேஎன்ஆர்சில ஒரு இறக்கம் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு 170 கிட்டலாம் போச்சு. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 150 வந்து நின்னுட்டு இருக்கு. கேஎன்ஆர்சில என்ன ஒரு அப்டேட்னா, ஒரு இஷ்யூ. இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த பங்கும் இப்போ இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ஈசிஆர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய ஈசிஆர்ல திருவான்மியூர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ ஊத்தாண்டி இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரோட் போடுறதுக்கான, ஒரு பாலம் கட்டுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, கேஎன்ஆர்சிக்கு கவர்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, இதுல வந்து முறைகேடு இருக்கு, ஃபேவரிசம் இருக்கு அப்படின்ட்டு இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா,
ஒரு ஸ்டே ஆர்டரை வந்து குடுத்துருக்காங்க. 27 வரைக்கும் இந்த ஸ்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கேஎன்ஆர்சி எந்த விதமான வேலையும் வந்து பண்ண முடியாது. யார் வந்து கேஸ் போட்டாங்க தெரியுமா? திலீப் பில்கான் தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க போல. ஸோ அவங்களுடைய சப்சிடரி தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பஞ்சாயத்தா போயிட்டுருக்கு. ஸோ எங்கள ரிஜெக்ட் பண்ணி இந்த மாரி ஃபேவரிசம் பண்ணி ஃபேவரிசம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி பண்ணி கேஎன்ஆர்சிக்கு வந்து கான்ட்ராக்ட் குடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் கேஸா இருக்கு. அதுபோக இவங்க முன்னாடி கட்டுன அதாவது NH-66ல இருந்த சில இஷ்யூவ வந்து பேசியிருந்தாங்க. அதுல நடந்த ஒரு ஒரு இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, இடிஞ்சு விழுந்திருந்தது. அத பத்தியெல்லாம் கூட வந்து பேசியிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டிலேயே நெறைய பிரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, கேஎன்ஆர்சி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதனால பெரிய ஒரு பிரச்சனை ஆகாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அரசியல தாண்டி இவனுங்களாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அப்பட்டமா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இப்ப இவங்க குடுத்துட்டாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஆட்சி மாறப்போகுது. இது ஒண்ணு தான் பிரச்சனை. அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா கேஎன்ஆர்சிக்கு ஓகே. இல்ல ஆட்சியில அடுத்தது ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, கேஎன்ஆர்சிக்கு இந்த கான்ட்ராக்ட் இழப்பதற்கான சான்சஸ் கூட நெறையா வந்து இருக்கு. ஸோ அதனால தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஒரு 1500 கோடி நான் நெனைக்கிறேன். 1500 1800 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ன்னு நான் நெனைக்கிறேன். நம்ம சென்னை கான்ட்ராக்ட். ஸோ 27 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுல ஏதாச்சும் ஒரு 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 முன்னேற்றம் நடக்குதாங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப வாய்ப்பு நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. பட் நீங்க கேஎன்ஆர்சிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல இதுக்குன்னு ஒரு வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து போட்டிருப்பேன். ஒருக்கா போய் செக் பண்ணி பாருங்க. உங்க கேள்விக்கான பதில் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிட்ட இருந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 1000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் 10 வருஷத்துக்கான ஒரு டீலா வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த பங்கும் ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு போல. ஸோ இப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கேஷ் எல்லா ஏடிஎம் ஒரு 5000 ஏடிஎம் கிட்ட எஸ்பிஐ இருக்கு. அந்த இடத்துலலாம் பணத்த டெபாசிட் பண்ண போறது சிஎம்எஸ்ஸா தான் வந்து இருக்கு. இது சிஎம்எஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா அமைஞ்சிருக்கு. அடுத்தது எம்க்யூர் ஃபார்மா. ஸோ இந்த ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு போல. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இத்துப்போன பழைய நியூஸ வந்து எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்து ஒரு இந்த சப்ளை அவங்களுடைய செமாக்ளூரைட வந்து சப்ளை பண்றதுக்கான இவங்களுடைய பிராண்ட்ல சப்ளை பண்றதுக்கான ஒரு விஷயத்த இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அத காரணம் காட்டியிருக்காங்க. ஸோ பெருசாவும் ஒண்ணும் ஏறல போல. ஒரு நியூஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏறின ஏற்றத்த காமிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸ் இல்ல. இன்னும் ஒரு 2 மாசம் தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய லீடிங் பார்மா கம்பெனிஸ் எல்லாம் இந்த செமக்ளூரைட வந்து அவன் பேர போட்டு வந்து விக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்பவும் வந்து யார் நிலைச்சு நிக்கிறாங்க, யார் பெரிய வருமானத்த செய்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ நோவோ நார்டிஸ்க்கோட வெயிட் லாஸ் பில்ல லான்ச் பண்ணத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 70,000 ஃபார்மால இவங்களுடைய பில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நோவா வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா பக்கமும் ஆக்சஸ் இருக்கும். சிவிஎஸ் அடுத்தது காஸ்ட்கோ அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு என்னமோ ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாரியான எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த வெயிட் லாஸ் பில்ல வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டும் நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ முதல் கட்டமா நோவா வந்து முன்னோடியா வந்து இதுக்குள்ள இறங்கிட்டாங்க. அதே மாரி இந்த வெயிட் லாஸ் பில் பார்த்தீங்கன்னா, எலி லில்லியோட பில்ல காட்டிலும் கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு பில்லா தான் வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து நல்ல ஒரு சேல்ஸ வந்து நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். இது நோவோ நார்டிஸ்க்குக்கு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். இந்த வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தட்டுப்பாடு மாரி, இந்த பில்லுல இருக்காது அப்படிங்கிற ஒரு உறுதிய ஆல்ரெடி வந்து இவங்க குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நோவா பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட்ட நோக்கி வந்து வந்துட்டுருக்கு. இப்போ கரண்ட்டா பார்க்கும்போது, ஒரு $57 $56 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து அரவுண்ட் ஒரு $60 அந்த சம்திங் சென்ட்ல வந்து இருக்கு. ஸோ சீக்கிரம் வந்து அத தாண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸா தான் வந்து இருக்கு. ஸோ ப்ரீ மார்க்கெட்ல என்ன ட்ரேட் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஷோ ஆகல. ஸோ அதே ஒரு ரேஞ்ச் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஒரு 1% பார்த்தீங்கன்னா, ப்ரீ மார்க்கெட்ல பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுக்குமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ரீசென்ட்டா கூட இந்த நோவால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மேபி புதுசா பார்க்குறவங்களுக்கு அது பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். பட் நான் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு சுமாரானது தான். ஸோ நான் வந்து ஆவரேஜிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இங்கேருந்து வந்து ப்ராஃபிட்டுக்கு போறதுக்கு. பட் லாங் டெர்ம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இன்டெல் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ குடுத்ததோ, அந்த மாரி குடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட், பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!